இன்னைக்கு நிறைய பேர் யார்கிட்ட அன்பு கூறணும் கூட தெரியாமல் அன்புன்னு பேசிக்கிட்டு இருக்காங்க. வேதனையாக இருக்குது கேட்குறதுக்கு. இப்போ புதுசாக உனக்கு வந்துருக்கு தெரியுமா, ஆண்டி லவ்வா. ஏங்க இது உண்மைங்க, வேதனையாக இருக்கு நான் சொல்கிறதுக்கு. ஆண்டி லவ், ஆண்டி மேலே லவ், அங்கிள் மேலே லவ். கேவலங்க, கேவலம், கேவலமான நிலையில் லவ்ன்ற வார்த்தையை கேவலமாக பயன்படுத்துகிற அருவருப்புகள் இன்னைக்கு நம்ம சமுதாயத்தில் நடந்துட்டு இருக்கு. நீ விழுந்துடாதப்பா, இதெல்லாம் பேசுகிற கஷ்டமாக இருக்கு. ஆனால் ஒரு சமுதாயத்தை பார்த்து, ஒரு சந்ததியை பார்த்து இருதயம் நொறுங்கி போயிருக்கு. எப்படி கடைசி நாட்களில் பிசாசானவன் அன்புன்ற வார்த்தையை வச்சுட்டு எத்தனை பேரை ஏமாற்றி நாசம் பண்றான் தெரியுமா? நாசம் பண்றாங்க வாழ்க்கைய. கேர்ஃபுல்லா இருங்க. தேவனுடைய அன்பு நம்முடைய இருதயத்தில் ஊற்றப்படணும். அந்த அன்பு என்ன செய்யும் தெரியுமா? பரிசுத்தத்துக்கு நேரம் நடத்தும். இன்னைக்கு மனுஷனோட விக்கிர புத்திகள் அந்த ஆண்டவர் அவங்களை ஒப்பு கொடுத்தாரு. அவன் ஆராதிக்கிறதுக்கு வாய் திறக்காம, கர்த்தரை துதிக்காம, தொழுது கொள்ளாம போனவனே போ உன் இஷ்டத்துக்கு போன்னு விட்டாரு. போனா ஆணும் பெண்ணும் அவலட்சணமான கிரியைகளை செய்யறதுக்கு, அருவருப்புகளை வெட்ட வெளிச்சத்தில் பெருமையா பேசிட்டு சுத்திட்டு கேவலமான ஒரு வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருக்கிற ஒரு சமுதாயத்தின் நடுவில் வாழ்றோம். நாம எச்சரிப்பா இருக்கணும். சபை கண்டிக்காம வேற யாரும் கண்டிக்க போறதில்லை. இதை வாலிப பிள்ளையே, உன் ஃப்ரெண்ட் அப்படி போயிட்டு இருப்பான், பக்கத்தில் போய் சேர்ந்துடாத, கேர்ஃபுல் ஆயிரு, உன்னை நீ காத்துக்கொள். இன்னைக்கு எந்த கட்டுக்கோப்பும் இல்லாம அன்புன்ற பேர்ல ஐ லவ் ஐ லவ் ஐ லவ். என்ன லவ்? அந்த அன்பு உன்னை பரிசுத்தப்படுத்தியிருக்கா? ஹவ் யூ பீன் பியோர்? அல்லது அந்த அன்பு கேடான சிந்தனைகளை உனக்குள்ளே கொண்டு வருகிறதா? அருவருப்பான சிந்தனைகளை உனக்குள்ளே கொண்டு வருகிறதா? அவலட்சணமான சிந்தனைகளை உனக்குள்ளே கொண்டு வருகிறதா? சிந்தித்து பார். உன் கண்ணின் காட்சிகளை பற்றி கேர்ஃபுல்லா இரு. நீ ஐபேட்ல பார்க்குறியோ, ஃபோனில் பார்க்குறியோ, லேப்டாப்பில் எதை பார்த்துட்டு இருக்க, கேர்ஃபுல்லா இரு. நீ பார்க்குற காரியம், நீ கேட்குற பாட்டு, நீ பார்த்துட்டு இருக்க படம் உன்னை பரிசுத்தப்படுத்துதா? பரிசுத்தப்படுத்துதா? ஆண்டவருடைய வருகைக்கு உன்னை ஆயத்தமாக்குதா? எச்சரிப்போடு கவனி. அன்புன்ற போர்வையில் எல்லா அவலட்சணங்களையும் செய்யறதுக்கு துணிகரம் கொள்ளாதே, துணிந்து விடாதே. ஆண்டவருடைய வருகை சீக்கிரமா இருக்கு. உன்னை ஆயத்தப்படுத்திக்கொள். இந்த பொல்லாத சந்ததியிலிருந்து விலகி போ. பரிசுத்தமாய் உன்னை காத்துக்கொள். உனக்கு தேவை தேவனுடைய அன்பு. இந்த அன்பெல்லாம் தேடி சிம்சோன் ஓடி 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 கடைசி கண்ணு இல்லாம மாவரைச்சு கட்டிடத்தை தாமேலேயே இழுத்துக்கிட்டு செத்து நாசமா போனான். இந்த அன்பு. அம்னோன் சொந்த வீட்டாரை சேர்ந்து அடிச்சு கொண்டு போட்டானுங்க, வெட்டி போட்டானுங்க. இந்த முடிவெல்லாம் வேண்டாம்பா, உன்னை பரிசுத்தமாய் காத்துக்கொள். இன்னைக்கு ஆண்டவர் உன்னை எச்சரிக்கிறார். ஒருவேளை நீ ஒரு தெலேலாளின் ஆவியினால் நீ அலக்களிக்கப்பட்ட ஒரு பிள்ளையா நீ இருக்கலாம். மறக்க முடியல பாச, சாப்பிட முடியல பாச, தூங்க முடியல பாச, ராத்திரி பகலா முழிச்சுக்கிட்டு ஒளிஞ்சுக்கிட்டு மறைஞ்சுக்கிட்டு அங்க ஓடி இங்க ஓடி பொய் சொல்லி ஏமாற்றி திருடி என்ன சாதிக்க போற கடைசியில்? இது அன்பா? இது பைத்தியம். இது ஒரு அசுத்தாவியினுடைய கிரியை, அலக்களிக்கிற ஆவி. கடைசியில சாகத்தக்கதாக ஆத்துமா விசனப்படுத்துகிற ஒரு ஆவி இது. கர்த்தர் தயவாக உன்னை விடுவிப்பாராக, நம்முடைய பிள்ளைகளை விடுவிப்பாராக. இன்றைக்கு ஒருவேளை இப்படிப்பட்ட அலக்களிப்புல இருக்கேன் பாஸ்டர், எனக்கு படிக்க முடியல, காலேஜ் போக முடியல, என்னால் ஒழுங்கா ஸ்ட்ரெயிட்டா திங்க் பண்ண முடியல, எனக்கு சாதாரணமாக யார்ட்டையுமே நல்ல உறவை என்னால் கட்ட முடியல, ஒருவரை கனப்படுத்த முடியல, மரியாதையோடு பார்க்க முடியல, கௌரவமாக வாழ முடியல, ஒரு அசுத்த எண்ணங்களால் நான் அலக்களிக்கப்பட்டிருக்கிறேன்னா, இன்னைக்கு ஆண்டவர்கிட்ட மனம் திரும்பி ஆண்டவர்கிட்ட கேளு. உம்முடைய பரிசுத்த ஆவியினாலே தேவ ஆவியானவர் எனக்குள்ளே உம்முடைய அன்பை ஊற்றுங்க ஆண்டவரேன்னு கேளு. கர்த்தர் உன்னுடைய கரைகளை போக்கி உன்னை பரிசுத்த இருதயத்தோடு அவரை தொழுது கொள்ளும்படி தேவ அன்பினால் கர்த்தர் உன்னை நிரப்புவாராக.